மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே காரில் தொங்கிச் சென்று கீழே விழுந்தது காவலர் என்பதும், கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி அழகு ராஜாவை அவர் பிடிக்க முயன்றதும் தெரியவந்துள்ளது. செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி மயிலை சிவகுமார் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த ரவுடி தோட்டம் சேகர் என்பவரை கொலை செய்த சம்பவத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டம் சேகரின் மகன் அழகு ராஜா மயிலை சிவகுமார் வீட்டுக்குள் அழைப்பிதழ் கொடுப்பது போன்று சென்று மயிலை சிவகுமாரை கொலை செய்த சம்பவத்தில் தோட்டம் சேகரின் மகன் அழகுராஜாவை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அழகுராஜா திருவள்ளூரில் பதுங்கி இருப்பதாக சென்னை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் அழகுராஜாவை நோட்டமிட்டதில் திருப்பாச்சூர் அருகே அழகுராஜா காரில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. தனிப்படை காவலர் ஒருவர் அவரை பிடிக்க முயன்ற போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காரில் இருந்த அழகுராஜாவை காவலரை கண்டவுடன் காரை இயக்கி வேகமாக சென்றதில் அவரை பிடிக்க முயலும் போது தனிப்படை காவலர் காரை பிடித்து தொங்கிக் கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சினிமா காட்சிகளைப் போல சென்ற நிலையில் காவலரின் கைகளை தட்டிவிட்ட நிலையில் தனிப்படை காவலர் சாலையில் விழுந்த காட்சியில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொலை குற்றவாளி அழகுராஜா தனிப்படை காவலர் எவ்வளவு பிடிக்க முயன்றும் முடியாமல் தப்பிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் திருவள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த காரில் தொங்கிச் சென்றது தனிப்படை காவலர் என தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.